வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க குருவே. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே பெரிய ஜாக்பாட். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சினாவே சுபம், முழு சுப கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சினா கொஞ்சம் பயப்படுவோம், ராகு கேது பயிற்சிக்கு பயப்படுவோம். குரு பயிற்சினாவே மங்களகரம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நல்லது எதுவும் சொல்ல போகிறாங்கன்றது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பராபவ வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு தான். சரிங்களா? இந்த குரு ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குதுன்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறத இந்த தடவை கொட்டி கொடுப்பார். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஜாக்பாட். மூணாவது என்னன்னா, குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறாரு. ஸோ கடகத்துள்ள வர்றாரு, மீனத்தெல்லாம் பார்க்க போகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை வந்து எவ்வளவு முக்கியமாக எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்க போகிறோமோ அதை நம்ம திறமை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் நடக்குமான்றதுனா இல்லை, எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு உடச்சி முன்னேறவும் பிஸ்தா. அவ்வளோதான் விஷயம். உண்மை அதுதான். நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. எது இதில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த கதவை தட்டினா திறக்கும்ன்றதை சொல்ல போகிறேன். யார் தட்டி கதவை திறந்து புதையல் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் அதிர்ஷ்டம். இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் ஓவராலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. குரு பகவானாவே மெயினாக பார்க்குறது கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு யோகம் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு. குழந்தை தருது குரு பகவான் தான். நிறைய பேர் சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஆசை தருது, குழந்தைய தருது குரு பகவான் தான். வேலையில் ப்ரொமோஷன், உயர்வு, பெரும் பணம், சின்ன பணம் இல்லை பெரும் பணம், அதை தருது குரு பகவான் தான். நம்ம நிறைய விஷயம் வந்து தப்பாக கண்டிப்பாக காசுனா சுக்கிரன் நினச்சிக்கிறோம். காசுனால வர சந்தோஷம், சின்ன சின்ன காசு சிற்றின்பம் சுக்கிரன், பெரும் காசு பெத்த லாபம் அதெல்லாம் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெத்த லாபம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, ஃபாரின் ட்ராவல் முக்கியமாக அடிக்கடி போயிட்டு வர ட்ராவல், சந்தோஷமாக போயிட்டு வர ட்ராவல், இதெல்லாம் குரு பகவான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இது கை கூடும் நம்மளுக்கு. இன்னொன்று கூட சின்ன தாந்திரிக பரிகாரங்கள், இல்லை சின்ன வீட்லேயே வாழ்வியல் பரிகாரங்கள் சின்னதாக என்னென்னா பண்ணால் நம்ம ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நான் நிறைய சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் நான் ஜெயிக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. கும்பராசி, கும்பலக்னம் ரொம்ப நல்லா இருக்கு. சனி பயிற்சி நம்மளுக்கு ஜென்ம சனி விலகிடுச்சு, அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். நம்மளுக்கு வந்து ஜென்ம சனி விலகிடுச்சு. இந்த வருஷம் எண்டில் வந்து ராகு பகவானும் விலகிடுவார். ஓகேவா? இன்பிட்வீன் கேப்பில் இப்போ குரு பகவான் போன வருஷம் நம்மளை பார்த்துட்டு இருந்தாருங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய நல்லது நடந்தது. அதுவும் முன்னாடி இருந்த நிலைமைக்கு போன வருஷம் எவ்வளவோ தேவலை. சரிங்களா? ஏன்னா கும்பராசிலாம் அவ்வளோ பார்த்துட்ருக்கோம், எவ்வளவோ தேவலை, நல்லாவே இருந்தாங்க. இது ஒன்று. சில பேருக்கு இன்னும் சில கஷ்டங்கள் இருந்தது. ஏன்னா ராகு பகவான் இருந்தார் இதில். அதனால் ஜென்மசனி சில பேருக்கு வந்து வாக்கியம் பிரகாரம் ஒர்க் ஆகும், ஜென்மசனி மூவ் ஆகலை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போ ஜென்மசனி மூவ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ராகு பகவான் இந்த வருஷம் கடைசியில் வந்துடும். அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக எது இதில் நல்லா இருக்குன்னா, பணம் கையில் சேரும். பணம் இல்லாதவன் பணம் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நிலைமை அதுதான். பணம் இல்லைன்னா நீ பணம், அந்த மாதிரி ஆயிடுச்சு ரேஞ்ச். கும்பத்தில் வந்து எங்கே ஃபஸ்ட்டு அசிங்கம் இவங்க பட்டிருப்பாங்கன்னா, கையில் பணம் ட்ரை அவுட் ஆகிட்ருக்கும். என்றைக்கு ட்ரை அவுட் ஆச்சோ, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை அவுட் ஆகிட்ருக்கும். இந்த 5 வருஷத்தில் இருந்ததெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்ருக்கோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச கும்பராசிலாம் லிட்டரலாக அருணா கயிறுலேருந்து எல்லாத்தையும் வச்சுட்டார். வெள்ளியில் அருணா கயிறு போட்டுருந்தார், எல்லாத்தையும் வச்சுட்டார். சரிங்களா? அந்த மாதிரி நிலைமையில் இருந்தவங்களுக்கு இப்போ பணம் இப்போ திருப்பி கையில் வரும். பணம் வர வர பவர் தானாக வரும். பவர் வர வர திருப்பி நம்ம நெஞ்சு நிமித்தி ராஜாமே உட்காரும். ஸோ கும்பராசிக்கு எப்பவுமே சொல்கிறதா தான், மகரம் கும்பம் ஏறு முகம்தான். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ஏறு முகம்தான். இப்போ பணம் கையில் வருது. சரி, இது ஒன்று. வேற உடல்நிலை சீராகுங்க. இந்த 5 வருஷத்தில் கும்பம் வட்டமெல்லாம் செதஞ்சிருக்கும். அதாவது பார்க்க பானை மாதிரி நல்லா பெருசாக அழகாக இருப்பாங்க.
கல்லை தச்சா பொட்டுன்னு உடஞ்சிடும். அந்த மாதிரி உடம்பு கும்பத்துக்கு. கால் வலி இருந்துக்கிட்டே இருக்குங்க. கும்பம் பாருங்க காலெல்லாம் வலிக்குதுன்னுவாங்க. கொஞ்ச நேரம் நடந்துட்டு உக்காரலாமா அப்படின்னுவாங்க. உக்காந்துட்டாங்கன்னா சீக்கிரம் எழுந்துக்க மாட்டாங்க. இந்த கால் வலி அப்படி இருக்கும் அவங்களுக்கு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அவங்களுக்கு வரும். இன்னும் இது பொது ஒன்று ஜாதகம் பார்க்க பார்க்க ஒன்றும் கிளாரிட்டி கொடுக்கலாம். சரிங்களா? இவங்களுக்கு வந்து இந்த உடல் உபாதைகள் குறையத்துக்கு எக்கச்சக்க வாய்ப்பு. கரெக்டான டாக்டரை போய் பார்த்து டக்குன்னு பிடிச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து கடன் தொல்லைகள் கம்மியாகும். கும்பம்லாம் இந்த 5 வருஷத்தில் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. லெஃப்ட் ரைட் சென்டர்னு கடன் வாங்கி தள்ளியிருப்பாங்க. ஆக்சுவலாக கும்பம் வந்து கௌரவம் பார்க்குறவங்க. அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. வாங்கினா கரெக்டாக அடைக்கணும். நீதி நேர்மை, என்னை யாரும் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அடைக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில் கடனை அடைக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருவாங்க. அந்த கடன் அடையிற நேரம் இது. எதிரிகள் தொல்லை கம்மியாகும். கும்பத்தெல்லாம் வீட்லேயே அவங்கள ரொம்ப ஷேம் பண்ணியிருப்பாங்க. கும்பம்லாம் அதாவது நான் ஏற்கனவே இது சொல்லியிருப்பேன். ஒருத்தர் கும்பம் பார்த்தேன். 6-7 வருஷமாக ஒரு ரூமுள்ளே இருக்கார். அவர் ஐடி படித்து பெரிய பொசிஷனில் இருந்தவர். டிப்ரெஷன் 6-7 வருஷமாக ரூமை விட்டு இந்த நீலாம்பரி கேரக்டர் மாதிரி உட்காந்துருந்தார். இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு மனுஷன். நம்ம இந்த மெடிக்கல் ஜோதிடம் நிறைய சொல்லுவோம். விட்டமின் டிலாம் சிலதெல்லாம் சாப்பிட சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம அந்த பேர் பொருத்தம் டாக்டர்ஸ்க்கு அவருக்கு எந்த டாக்டர் பேர் பொருத்தம் வரும்ன்றதை பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணி உடம்பை தேத்தி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. உடல் உபாதைகள்லாம் நிறைய குறையும். சரிங்களா? இவங்களுக்கும் பிஸ்னஸ் நல்லா வளருங்க. பிஸ்னஸ் ரொம்ப நல்லா வளரும். ப்ராஃபிட் நல்லபடியாக வளரும். ஏன்னா நம்ம சொன்னோம்ல, கையில் காசு வரப்போது தான் கரெக்டாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் உடம்பை தேத்துற மாதிரி நல்ல சாப்பாடு, நல்ல சப்ளிமெண்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க சப்ளிமெண்ட் தப்பு அது இதுன்னுவாங்க. எல்லாராலையும் போயிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டுலாம் வாழ்க்கையை ஓட்ட முடியாதுங்க. எல்லாருக்கும் அது அமையாது. கிடைச்சவங்க புண்ணியவானுங்க, எல்லாருக்கும் அமையாது. சிட்டிலேயே இருந்தவங்க வேறு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களால திருப்பி அதில் போய் இறங்க முடியாது. சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ராப்பரான நல்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு உடம்பு தானே தேவை. சரிங்களா? ஸோ முக்கியமாக சொன்னது பணம், பிஸ்னஸ் நல்லா வளரும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா இந்த 5-6 வருஷத்தில் நிறைய பேர் வேலையை இழந்துட்டாங்க. கும்பத்தில் நிறைய பேர் வேலையை இழந்தாங்க. அவங்களுக்கு திருப்பியும் வேலை கிடைக்கவோ இல்லை ப்ரமோஷன் இல்லாமல் ஸ்டக்கானவங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கவோ, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு, வேலையில் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, முக்கியமாக வெளிநாடு போகிறதுக்கு, ட்ராவலிங் அடிக்கடி போயிட்டு வருது, இதுக்கெல்லாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக இறங்கி விளையாடலாம். சரிங்களா? நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர், ரங்கநாயகி. ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிறதுனால. இன்னொன்று சிவபெருமான், பார்வதி, இவங்களே வழிபடலாம். மங்கள சனீஸ்வரர் வழிபடலாம். பூரட்டாதியாக இருந்தீங்கன்னா குரு பயிற்சி சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா பூரட்டாதி நீங்கள் வந்து குரு. சரிங்களா? குரு ஸ்தலம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் குரு ஸ்தலம் இருக்குங்க. நம்ம எல்லாரும் கும்பகோணம் ஓடிட்டுருக்கோம். அப்படிலாம் இல்லை. திருநெல்வேலியில் குருஸ்தலம் இருக்குது. சென்னையில் 2 குருஸ்தலம் இருக்குது. சரிங்களா? என்னால் குருஸ்தலம் போக முடியல. பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு வியாழக்கிழமை குருவோரில் போய் வழிபாடுங்க. அவரை மிஞ்சி யார் இருக்கா? வியாழக்கிழமை குருவோரில் போய் வழிபாடுங்க. ரொம்ப நல்லது. கோவிலில் பூந்தி தாங்க, எள்ளு சாதம் தாங்க, மஞ்சள் மூக்கடலை தாளித்து அன்னதானமாக கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க சூப்பராக வருவீங்க. எங்கள் ஆஞ்சநேயர் கோயிலெலாம், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் அந்த மஞ்சள் மூக்கடலை தாளித்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் அருமையாக. சரிங்களா? இதெல்லாம் கொடுக்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ உங்கள் ராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர், அதாவது ஒரு ராசி ஒரு லக்னம் 1 கோடி 2 கோடி பேர் இருக்கீங்க. சரி, தமிழர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வச்சு இன்னும் சில விஷயங்கள் மாறும். மெயினாக என்னென்ன சொல்லியிருக்கோம், குரு பகவான்றவர் இருக்கிற பயிற்சிகள்லேயே குரு பகவான் தான் நிறைய நல்ல விஷயம் அள்ளி கொடுக்குறவர். ஸோ ஓவராலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், திருமணம் பற்றி, குழந்தை பேர், உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு யார் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், எதிரிகள் தொல்லை யார் கம்மியாகும், கடன் எவ்வளோ சீக்கிரம் அடையும், இந்த மாதிரி
பொதுவான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருக்குது சார், எனக்கு ஒன்றும் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கன்சல்டிங் எடுக்க இன்னும் ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான் குறிப்பிட்ட கடவுள்கள், குறிப்பிட்ட கோவில்கள் உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுவேன். ஏன்னா சில குபேரஸ்தானம்லாம் இருக்கும் ஜாதகத்தில், குபேரஸ்தானம் இருக்குது. அதாவது நம்ம குபேரன் கோயிலுக்கு பணம் போயிட்டு வந்தால் பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்போது சிவபெருமான் தரமாட்டாரா, விஷ்ணு தரமாட்டாரா, முருகர் தரமாட்டாரா? எல்லாரும் தருவாங்க. நம்ம ஜாதகத்துக்கு குபேரஸ்தலம் எங்கே இருக்குது, கோவில், குபேர கோவில் நம்ம ஜாதகத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இது ஒன்று. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த குரு பேச்சை இன்னும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடும். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட போட குரு பகவானுடைய ஆற்றல் அவ்வளோ வரும் உங்களுக்கு. மஞ்சள் மூக்கடலை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு வந்து அன்னதானமும் கொடுக்கலாம், நீங்களும் அதிகமாக சாப்பிடலாம். குழந்தை பிறப்பு இருக்கவங்களாம் அந்த லட்டு பூந்தியெல்லாம் கொடுங்க. முக்கியமாக அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கோ, இல்லை பெரியவங்க வயசானவங்க ஆதரவற்றோர் இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் லட்டு பூந்திலாம் கொடுக்கவும் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சகல நல்லதும் தரும். இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தோட ராஜா குரு, சரிங்களா? அவர்தில் குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுறாரு. மீனம் வீட்டை அவர் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம், சனி பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். ஏன்னா சொன்ன ஒரு ராசியில் இருக்கிறது 2 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஜாதகம் தான் நம்ம தனியாக சொல்ல முடியாது. அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்தந்த விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவோம். இதை நம்ம சொல்கிற இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், நான் நிறைய தானியங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய கலருங்க யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன், நிறைய நறுமணங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர இன்னும் நல்லா வளருவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஒன்று குரு கிரகம் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, இதெல்லாம் சரி. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு உங்கள் குருமார்கள், உங்கள் டீச்சர்ஸோ, இல்லை நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களே, இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேருக்கு எனக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க, என்னுடைய மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களும் குரு தான். நமக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர் இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை முடிச்சிட்டும் இப்போ நான் போக போகிறது என்னோட குருவை பார்க்க தான். குருவோடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. சரி, அதனால் கோவிலில் இருக்கிற குரு பகவான் மட்டும் குரு இல்லை, நம்மளுக்கு சொல்கிற எல்லாருமே குரு. உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலன்னா கூட எதனா ஒரு குருமார்கள் ஃபோட்டோ, ராகவேந்திராரோ இல்லை பெரியவாவோ இல்லை கனகப்பட்டியாரோ, உங்களுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி, பூஜை ரூமில் மாட்டியும் நீங்கள் வழிபடலாம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த சித்தர்கள் வழிபடணுன்னு நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண இந்த குரு பயிற்சி எல்லாம் வல்ல குருவோடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன்.